ஏசுநாதருக்கு பின்னால ஒளிவட்டம் பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி விஜய்க்கு பின்னால் நீங்க ஒளிவட்டம் பார்த்தது இல்லையா? ஆட்சிக்கு இவங்க வந்தோனியுமே திமிங்கலப்பால் எல்லாருக்கும் தங்க முட்டை போடுற வாத்து கொடுத்துரும். அப்பதானே திட்டம். ஊர்ல மட்டும்தான் ரியலான விஷயங்கள் இருக்கும். மற்ற எல்லாமே சட்டமன்றத்தில் எல்லாமே நீங்க வந்து தலைமைச் செயலர் எல்லாத்துலயுமே அந்த ஆலோகிராம் தான். எங்க திரும்பினாலும் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய். விஜய் வந்து காவடி எடுக்க, திரிஷா மொட்டை அடிக்க அப்படிங்கிற ஒரு வேண்டுதெல்லாம் இருக்கு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. 2026 சட்டமன்ற தேர்தலோட கள நிலவரம் குறித்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்ப நம்மளோட NNK அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடனும் கலந்துரையாடலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுக அவர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்க எல்லாருமே பேசியிருந்தீங்க. ஏன்னா தாவேக்காவில இருந்து திமுகவுக்கு கூட நீங்க மாற்றம் கொடுத்திருந்தீங்க, அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும்னு. கடைசியில பார்த்தோன்னே இப்போ தாவேக்காவினர் தான் முன்னிலையில இருக்காங்க. பெரும்பான்மைக்கு ரொம்ப நெருக்கி வந்துட்டாங்க. பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ என்ன செய்ய போறீங்க? மறுபடியும் தாவேக்காவுக்கு மாறலாம்ங்கிற எண்ணத்துல இருக்கீங்களா? திமுகவிலேயே தொடரலாம்னு இருக்கீங்களா? உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, நான் வந்து ஆக்சுவலா வந்து ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து இவர் விஜய் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டிருந்தார் இல்லையா? அந்த டிக்கெட்டை வந்து இன்னும் கேன்சலேஷன் பண்ணாமல் வச்சிருக்காரு. அந்த டிக்கெட்டை இப்போ நான் வந்து அண்ணா அந்த டிக்கெட்டை எனக்கு கொடுத்துருக்கண்ணே அப்படின்னு வாங்கிக்கிட்டு நான் அதில் பயணம் பண்ணிடலாம். ஓகே. தாய்லாந்துக்கும் நிறைய டிக்கெட் எல்லாம் போடப்பட்டதா சொல்லியிருந்தாங்க, அங்கே போகலையா? அது மற்றவங்க, அது கட்சிக்குள்ளார வெற்றியை கொண்டாடுறதுக்கு. இப்போ எப்படி இப்போ விஜய்க்கு வந்து சந்தோஷம் வந்து திரிஷாவோட பர்த்டே இன்னைக்கு. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது இருக்குது இல்லையா? திருப்பதி கோயிலுக்கு எல்லாம் போய் பூஜை எல்லாம் செஞ்சிருந்தாங்க, பாத்துக்குங்க. ஆமா, ஆக மொத்தம் வந்து கடவுளோட அருள் வந்து தமிழ்நாட்டுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. பாத்தீங்களா ஒரு முருகர் அருள் எந்த அளவுக்கு அருள் கொடுத்திருக்காரு பாபா. ஆமா, அங்க இருந்து நேரா ஸ்ட்ரெயிட்டா வந்து அப்படியே கையை நீட்டி கொடுத்துருக்காருல. அந்த ஒளிவட்டம் அப்படியே விஜய் தலையில வந்து விழுந்திருக்கு. அவரே நீங்க வந்து அதாவது ஏசுநாதருக்கு பின்னால ஒளிவட்டம் பாத்திருக்கீங்களா? அது மாதிரி விஜய்க்கு பின்னால் நீங்க ஒளிவட்டம் பார்த்தது இல்லையா? இல்ல. அவர் ஒவ்வொரு படத்துலயும் பாருங்க, அப்படி வர்றப்ப பின்னால லைட் அப்படியே சும்மா ஒளிவட்டமா இருக்குமா? அப்பவே ஆடியன்ஸ் தெரிஞ்சிருக்கு இவர் தான் நம்மளை காக்க வந்த கடவுள் அப்படின்னு. ஜீசஸ். ஆமா, நவீன ஜீசஸ். நவீன ஜீசஸ் இல்லங்க. இப்ப அதாவது ஜீசஸ் மறுபடியும் பிறப்பாரு அப்படிங்கறது சொல்லியிருக்காருல, பைபிள்ல இருக்குது. ஜீசஸ் மறுபடியும் பிறப்பாரு அப்படின்னு. அது விஜய் தாங்கிறது இவனுமே சொல்லல. ஆமா, இப்ப நமக்கு வந்து ஜீசஸ் பிறந்திருக்காரு. புரியுதுங்களா? அப்ப தாவேக்காக்குள்ள பல இவங்களை பார்க்கலாம் போல. ஏன்னா நவீன வாழும் அம்பேத்கர் இருக்கிறாரு, இப்ப வாழும் ஜீசஸ் இருக்கிறாரு, இன்னும் பல யாரெல்லாம் இருக்கிறாங்க, என்னென்னலாம் உருவாக போகுது. அதாவது இது நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து தமிழ்நாடு வந்து மெதுவா அப்படி மேல போயிட்டு இருந்தது. எங்கேயுமே மெதுவாவா போகணும். புரியுதுங்களா? இப்ப இங்க வந்தோனிமே ஒரு 20 வருஷம் பின்னால சர்ன்னு இறங்கிடும். ஆமா, இறங்கிட்டு ஏறினாதானுங்க என்னைக்குமே வந்து ஒரு டார்கெட்டை போறதுக்கு முன்னால வில்லை பின்னால இழுத்ததுக்கு அப்புறம் தானே அம்பு முன்னால போக முடியும். அது மாதிரி வந்து விஜய் அவர்கள் முதல்ல பின்னால இழுத்துருவாரு. ஒரு 20 வருஷத்துக்கு பின்னால போயிடும். அதுக்கப்புறம் தான் முன்னால போறது. அதுக்கப்புறம் வேற லெவல். இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்தை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பா. ஓகே. இப்போ இந்த மாற்றம்னு சொல்றாங்கல்ல, எந்த மாதிரியான மாற்றம் இருக்கும் கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? எந்த மாதிரி மாற்றம்னு நான் வந்து அந்த கட்சியில தாவேக்கால நான் இருந்தேன் இல்லையா? அப்பவே நான் சொல்லியிருக்கேன், அவர் வந்து திமிங்கல பால் குடிச்சிருக்காரு அப்படின்னு, அவரோட ஆயுள் விருத்திக்காக நீண்ட இளமையா இருக்கிறதுக்கு அப்படின்னு. அவர் மட்டுமா குடிக்கணும், மக்களும் குடிக்கணும் இல்லையா? அதனால மக்களுக்கு இப்ப சப்ளை கிடைக்கும். திமிங்கல பால் கொடுத்துரும் எல்லாருக்குமே. திமிங்கல பால் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய ஒரு விலங்கினம் இல்லையா திமிங்கலம்? அதோட பால் எல்லாம் எடுத்து கொடுத்தோம்னா அது அழிஞ்சிருமே. இல்ல, அது வந்து அதையும் இம்ப்ரவைஸ் பண்ணி அதையும் பெருக்கிறோம். ஆமா, நிறைய ஒரு பக்கெட்டு வந்து எப்படி ஆடு வளர்த்து மாடு வளர்த்து எப்படி மக்களுக்கு ஆவின் பால்னு வச்சு கொடுக்குறோம், அதே மாதிரி ஆவின்லயே வந்து நாங்க வந்து ஆட்சிக்கு இவங்க வந்தோனியுமே திமிங்கல பால். ஆமா, ஆவின்ல வந்து இதான் மாற்றம். ஆமா, ஆவின் ஆரோக்கியாவில தனிப்பட்ட முறையில திமிங்கல பால் அப்படிங்கிறது அதெல்லாம் கொடுத்துருவோம். அதே மாதிரி அப்புறம் நோயே வராம இருக்கிறதுக்காக டைனோசர் முட்டை சாப்பிட்டு இருக்கிற ஒரு மூமெண்ட். இப்போ இல்லையே டைனோசர் இல்லன்னு யாருங்க சொன்னா? ஏங்க டைனோசர் நீங்க ஊர்ல எல்லாம் ஓனா பாத்தீங்களா? ஆமா, ஓனா எந்த ஓனானோட ஜெனடிக் யாரு? அந்த பரிணாமத்துல கொஞ்சம் கொஞ்சமா டைனோசர் பெருசா இருந்த டைனோசர் தான் சின்னதாகி நம்ம ஊர் ஓனான் ஆயிருக்கு. அப்ப ஓனா முட்டை எடுத்து கொடுக்க போறாங்க. ஓனா முட்டை இடுமா?
அப்புறம் ஓனா ஒரு முட்டை பள்ளி முட்டை போக்குறீங்களே, அதே மாதிரி ஓனான்னு முட்டை தான் போடும். ஓனா குட்டி போடுறதுன்னு எங்க போட்டிருக்கு? ஓனா முட்டை. அது மாதிரி ஓனா முட்டைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓனாங்கிறது ஓனான்னு சொன்னோம்னா தப்பு. பள்ளி முட்டைன்னு சொல்லலாம். ஐயோ, ஓனா டைனோசருங்க. டைனோசர் தான் சின்னதா இருக்குங்கிற. நீங்க திமுகவுல மாறிட்டீங்க. இப்ப நீங்க பேசுறது எல்லாமே பாக்குறதுக்கு தாவேகா தற்குறி மாதிரி இருக்கு. தாவேகா தற்குறி? ஹலோ, ஆச்சரியக்குறி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆச்சரியம் சொன்னாரா இல்லையா? எல்லாரும் ஆச்சரியக்குறியில. தமிழ்நாடு இப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஆச்சரியக்குறியா இருந்திருக்குல்ல. ஆச்சரியக்குறியா இருந்ததுனால தானே இந்த ஆட்சி. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஏழைய பணக்காரன் ஆக்க முடியுமா முடியாதா? எல்லாருக்கும் தங்க முட்டை போடுற வாத்து கொடுத்துறது, அப்பதானே திட்டம். தங்க முட்டை போடுற வாத்தா? யார் சொல்றீங்க? விஜய் எல்லார் வீட்லயும் எல்லார் வீட்லயும் விஜய் இருக்காருன்னு இல்லையா? அந்த எல்லார் வீட்லயும் எல்லார் வீட்லயும் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீடா வந்து பாப்பேன்னு சொல்லிருக்காருல்ல. அந்த மாதிரி பாக்குற அன்னைக்கே தங்க முட்டை போடுற வார்த்தை கொடுத்துருவோம். ஓகே, இதெல்லாம் எப்படி நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுவீங்களா? இல்லனா ஏன்னா இப்போ அது வந்து பழக்கத்துல அப்படி ஒரு விஷயமே கிடையாது. எப்படி அது சாத்தியமாகும்? ஏன்னா சாத்தியம் இல்லாததெல்லாம் செய்யறது தாவேகாவுக்கு பெரிய விஷயம் இல்ல. இப்ப சாத்தியப்பட்டதுன்னு யாராவது நினைச்சானுங்களா? முருகன் அருள் போதும் திருச்செந்தூர் போய் முட்டைக்கு முட்டையெல்லாம் தங்கமா மாறணும்னு வாத்து போட்ட முட்டை இருக்கு இல்லையா, அதெல்லாம் தங்கமா மாறணும் முருகன்ட்டையும் பாபா கிட்டையும் வேளாங்கண்ணி மாதாவிட்டி வேணும்னா போதும். எந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து காப்பி அடிச்சீங்கன்னு? காப்பி அடிக்கிறது தானே உங்களுடைய வழக்கம். இதெல்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டல். அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஓட்டு போட்டு அந்த ஆட்சிக்கு கொண்டு வர்றதுன்னா அவனுங்களா தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேர் மென்டலா என்ன? நான் சொல்ல. எல்லாம் அறிவாளி, எல்லாம் ஜீனியஸ். புரியுதுங்களா? தமிழ் சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? எல்லாம் தமிழ்நாட்டுல தமிழனா இருக்கிறதுங்கிறது இனிமேல் கஷ்டம். ஆமா, அதனால நாங்க தமிழ்நாடு இனிமேல் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? தடு தடு அப்படின்னா தடுன்னா அவ்வளவுதான். தடிக்கு விழுந்துற அந்த மாதிரி. தடிக்கு விழுந்ததுன்னு அதை சொல்லக்கூடாது. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. தடிக்கு விழுந்ததுனா தடிக்கு விழுறதா அது தடு, அவ்வளவுதான். ஆமா, தகுடு அப்படிங்கிறது மாதிரி மொத்தமா வளர்ச்சி எல்லாம் தடுத்து நிறுத்திடுறா. தடுத்து நிறுத்தி தடு இனிமேல். ஏன்னா அண்ணாதுரை ஒரு கேவலமான ஒரு ஆளு தமிழ்நாடு பேர் வச்சு போயிட்டாரு. தமிழ்நாடுன்னு பேர் வச்சது எவ்வளவு பெரிய தப்பு. ஆமா, அதனாலதான் நாங்க இனிமேல் வந்து தடுன்னு வச்சிடறது. இன்னும் நிறைய மாற்றங்கள்லாம் நான் எதிர்பார்க்கிறேன். வேற என்னெல்லாம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் ஸ்பேஸ்ல கூட்டிட்டு போயிரும். ஸ்பேஸ் டிராவல். ஆமா, எல்லாரும் ஃளைட்ல ஒரு கடைக்கோடியில இருக்கிற ஒரு ஆயா ஃளைட்ல டிக்கெட் எடுத்து போக முடியுமா? சூரரை போர்ட்ல போச்சே. அது படத்துல போச்சு. ஆனா நட்சத்திரத்துல போச்சா? இதுவும் படம் மாதிரி தானே இருக்கு. புரியுதுங்களா? அது மாதிரி படத்துல உடனே ரஜினி எல்லா படத்துலயுமே ஒரு 3 நிமிஷத்துல பணக்கார ஆவார். அது மாதிரி எல்லாரும் ஆகணும்னா எப்படி ஆகணும்? ஆமா, எல்லாம் டக்குன்னு ஆகிடுவார். எல்லாமே விஜய் மாதிரி தனி விமானமா இல்லனா அந்த கோடிகள் எல்லாமே மக்களுக்கும் செலவு செய்யப்படுமா? எல்லாமே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். நேரா போயிட்டு கோயில்ல போய் காலையில எந்திரிச்சு குளிச்சு கொட்டையை போட்டு பட்டையை போட்டு அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி போட்டுக்கிட்டு போய். நீங்க பாஜக செய்யறதெல்லாம் RSS, பாஜக கூட கிடையாது, RSS சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ, அவங்கதான் நமக்கு அவங்க சொல்லுவாங்க. ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க அங்க இருந்து சொல்லுவாங்க. அவங்க சொல்றத நம்ம கேட்கலன்னா அப்புறம் 41 பேர் செத்து போனதுல நம்மள கொண்டு போய் உள்ளார வச்சிருவான்ல. அது மாதிரிலாம் இருக்குதுல்ல. அப்ப அவங்க சொல்றத கேட்கணும்ல. கடவுள் சொல்றத கேட்கணுங்க. ஆமா, அப்ப எல்லாம் நாங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே முருகன்ட்ட போய் வேண்டி கொடுத்துறதுதான். அது ஏதோ பூஜை கூட செஞ்சாங்களே, சத்ரு சம்ஹாரா, அதோட விளைவுதான் அந்த சத்ரு சம்ஹாரங்கிறது இருக்கு இல்லையா? அந்த பூஜையில என்ன தெரியுமா நடக்க போகுது? ஆக்சுவலா அந்த வேண்டுன பலன்லாம் வேண்டியாச்சு. நீங்க அப்போக்குள்ள படம் பாத்தீங்களா? இல்லையே. அது பாக்கலையா? எல்லாத்தையுமே குச்சியிலையும் கட்டையிலையும் கட்டி எடுத்துக்கிட்டு போய் ஊதா பெயிண்ட் அடிச்சு அப்படியே ஏத்தி கொண்டு போய் தலையை வச்சு வெட்டி தலையை உருட்டி விடுவாங்க. எதுக்கு? எதிரியெல்லாம் அப்படித்தானே பண்ணணும். பரிகாரம். ஆமா, அந்த மக்கள் இப்போ பரிகாரம். ஆடு பலி, மாடு பலி, கோழி பலி, அது மாதிரி கேள்விப்பட்டீங்களா? அது மாதிரி மலிச பலின்னு எங்க கேள்விப்பட்டீங்க? இனிமேல் அது கொடுப்போம். ஓகே. ஆமா, எதிரிங்கிறது எவனுமே இருக்க கூடாதுங்க. இதுதான் மாற்றம். ஆமா, மாற்றம் ஆயிருச்சு. ஓகே. ஆமா, மாற்றம். நீங்க வந்து வேற லெவல்ல நீங்க வந்து பார்த்து அப்படியே மிரண்டு போயிருவீங்க. ஆமா, நாட்டு மக்களும் இவ்வளவு ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னு. இல்ல, இப்போ தாவேகாவை பத்தி என்னெல்லாம் பேசியிருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்களே, இப்போ எங்க கொண்டு மூஞ்சி வச்சுக்குவாங்க? மூஞ்சியெல்லாம் எங்கேயும் வைக்க வேணாம். ஆமா, அவங்களாம் எங்கேயும் வச்சுக்க வேணாம். ஆமா, ஏன்னா மூஞ்சி அவங்களாம் முடிவு பண்ணி தான் வச்சுக்கிட்டாங்க. ஆமா, மக்கள்ங்கிறது யாரோ ஒருத்தவங்கள ஓட்டு போட்டாங்க இவ்வளவு பேரும். ஆமா, சொன்னதுல 4 பேரா ஓட்டு போட்டு இப்படி ஜெயிச்சிருவாங்க. எல்லாரும் ஓட்டு போட்டதுனால தான் இப்படி ஜெயிக்கிறானுங்க. இல்ல, இப்போ மேனிபுலேஷன் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. அப்படியா? எங்க வங்காளத்துல வந்து பிஜேபி பண்ணது மாதிரி அந்த பொட்டி எடுத்துட்டு போனானுங்க அப்படின்னு இந்த ஃப்ரண்ட்ல வந்து சீல் போட்டு அந்த ஆபீஸ இந்த டார்க் மோ வந்து ஃப்ரண்ட்ல போட்டு வச்சிருக்கானுங்களாம். ஆனா பின்னால கதை திறந்து வச்சிருக்கானுங்களாம் அப்படின்லாம் நியூஸ்லாம் இப்பதான் வருது. அப்படியெல்லாம் மாறி இருந்தாப்புல. ஹலோ, அதெல்லாம் பொய். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இங்க முருகன், எங்க அப்பா முருகன்
15 வருஷமா வேணும்னு சீமானுக்கு ஒண்ணுமே பண்ணல. சீமான் காணா போயிட்டாரு. ஆமா, அவரு வேலாம் எடுத்துட்டு இருந்தாரு. ஆமா, ஆனா முழுசா வேண்டணுங்க, மனசார வேண்டணும். ஓகே, புரியுதுங்களா? அப்ப மனசார விஜய் வேண்டதுனாலதான் விஜய்க்கு இது. அப்ப பிள்ளை குட்டிகளோட போய் வேண்ட கூடாது. அவங்களா புள்ள குட்டி எல்லாம் போக கூடாது. புள்ள பொண்டாட்டி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தனியா ஏங்க முருகன் என்ன 2 வச்சிருந்தாலும் 2 கூட வாழ்ந்தான். போய் பழனியில போய் ஆண்டியா நிக்கல. அது மாதிரி ஆண்டியா தன்னந்தனியா போயினாதான் கடவுள் கொடுப்பான். அப்ப விஜயும் முருகன் மாதிரி ஆண்டி ஆயிருவாரு அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டிதான். ஆன்டி இல்லங்க, ஆண்டி. அவரு 2 இருப்பாரு, ஆண்டியாவும் இருப்பாரு ஆண்டியாவும் இருப்பாரு. ஆமா, அவர் எல்லாத்துக்கும் எல்லாமே நீங்க ஒண்ணுமே வேணாம். கடவுள் கிட்ட அவரு நீங்க ஒண்ணும் இல்ல. சட்டசபையில எல்லாரும் உட்காந்துருப்பாங்கல்ல, சபாநாயகர் தானே நடுப்புற உட்காந்துருப்பாரு. அவரு தான் ஏதோ பெரிய தலைமை மாதிரி இருக்கும். அந்த இடம்லாம் இந்த மாதிரி அவரு உட்கார கூடாது. அவரு ஏன் அங்க உட்காரணும்? வேற யாரும் தலைமை விஜய் அங்க உட்காரணும். ஏங்க விஜய் முதலமைச்சர் வேட்பாளருங்க. முதலமைச்சர் வேட்பாளர்னா முதலமைச்சர்னு சொல்லி கீழே போய் அவங்களோட உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆளா தனியா தெரிய வேணாம். இங்க சபாநாயகர் வேற, முதலமைச்சர். அதெல்லாம் சபாநாயகர் சீட்டு இந்த மாதிரி சபாநாயகர்ல ஓரமா தனியா உட்கார்றா. அவன்லாம் இந்த மாதிரி தனியா, புரியுதுங்களா? ஆமா, ஒரு முதலமைச்சர்னா ஆளா அப்படி அந்த சீட்ல என்னங்க அவ்வளோ பெரிய டேபிள்ல ஒத்த ஆளா நடுப்புல உட்காந்துட்டு அந்த ஆள் எல்லாரையும் நீ பேசுன்னு சொல்றது ஏன்? ஒரு தலைவன் தானே சொல்லணும் நீ பேசுன்னு. பேசாம என்ன பண்ணுங்க, விஜய் வந்து சபாநாயகரா இருந்துட்டு இந்த பக்கத்துல ஹாலோகிராம் மூலமா எல்லா 234 சீட்லயும் விஜய் மூஞ்ச வச்சு விட்டுருங்க. அதுதான் நடக்க போகுது. உங்களுக்கு தெரியாதா? இந்த பிளான் வேற இருக்கா? ஆமா, எல்லாமே ஒரு விஷயம். அந்த இங்க இருந்து எல்லாமே பனையூர்ல மட்டும்தான் ரியலான விஷயங்கள் இருக்கும். மற்ற எல்லாமே சட்டமன்றத்துல எல்லாமே நீங்க வந்து தலைமைச் செயலர் எல்லாத்துலயுமே அந்த ஹாலோகிராம் தான். அங்க இருக்கிற ஒவ்வொருமே எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்குங்க. ஹாலோகிராம் மூலமா இருக்கிறதுக்காக தான் முதலமைச்சர் வேட்பாளர் யாரு, சபாநாயகர் யாருன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? ஹலோ, அப்புறம் அந்த இதுக்கு அவங்க தாங்க. நீங்க மாற்றங்கிறது இதுதான் மாற்றம். அப்புறம் மாற்றம் வரும்னா இதெல்லாம் தானே மாற்றம். இப்படிதானே எவனாவது இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கானா? எங்கேயாவது நடந்திருக்கா? உலகத்துல எங்கேயாவது நடந்திருக்குது? இந்த மாதிரி கூத்து உலகத்துல எங்கேயுமே நடந்தது. அதான் இந்த மாதிரிதான். அதெல்லாம் புதுசுங்க, எல்லாமே புதுசுக்கன்னா புதுசு அப்படிங்கிற விஷயத்துக்கு நடந்திருக்குது. புதுமை பெண் திட்டம்னு கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியல, இந்த புதுசுதான் தெரியுது. ஒரு விஷயம் தெரியுமா? எல்லாருக்கும் பிறக்க போற குழந்தைக்கு வரைக்கும் மோதிரம் கொடுக்கறது சொல்லியிருக்கோம்ல, கடவுள்கிட்ட போய் வேண்டிட்டோம். ஓகே, ஆமா, பிறக்கிறப்பவே அந்த மோதிரத்தை போட்டு குழந்தைய பிறக்க வைக்கிறதுக்கு. ஆமா, இந்த மாதிரி முருகன் அருள் செய்வாரு. மகாபாரதத்துல ஒரு கர்ண கவச குண்டலத்தோட பிறக்கிறப்ப ஒரு முருகன் அருள்ல பிறக்க போற குழந்தையெல்லாம் மோதிரம் போட்டுட்டு பிறக்காதா? அது எப்படி விஜய் வாக்காளர்களுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு தனியா பிரிச்சு அதுக்கு ஏதாவது? இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற பிறக்க போற அத்தனை குழந்தைக்கு நாங்க மோதிரம் வந்து டிவிகே மோதிரம். அது டிவிகே மோதிரம் போட்டு, அதாவது கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் டிவிகே மோதிரம்னு வரும். மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து எதுவும் சிம்பிளே போடாம வரும். ஓகே, நார்மல் மோதிரம். அதுல யாருக்கு என்ன வேணுமோ பதிச்சுக்கலாம். இந்த உரிமை இருக்குல்ல, சந்தோஷம். ஆமா, அதெல்லாம் வேற லெவல்ல. நாங்க மாற்றம் வேற லெவல்ல எல்லாம் இருக்கு. இன்னும் எனக்கே தெரியாத மாற்றம்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் வந்து புசியானந்த ஐயாவுக்கு தான் ரகசியமா தெரியுது. போக்குவரத்து துறை அமைச்சர்னு சொல்லிட்டு உத்தேச பட்டியல் ஒண்ணு பார்த்தேன். அல்ல, அது இட்டுட்டு போறதுக்கு 2 துறைக்கும் அவர் தான் அமைச்சர். ஆமா, அவர் தான் எல்லாம். அதாவது எல்லாமே டோட்டலா எல்லா இடத்துலயுமே இப்ப எல்லா கோயில்லையுமே வந்து ஏதோ கல்வெட்டுன்னு சொல்லி பழைய காலத்து எழுத்தெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் குத்தி பேத்து எறிஞ்சிட்டு படிச்ச புரியல. ஆமா, எல்லா இடத்துலயுமே வந்து ஹிந்தியில வந்து உங்கள் விஜய்னு எழுதிடணும். ஓகே, ஆமா, தமிழ்ல எழுதுனா எவனுக்கு 247 எழுத்துக்கள் இருக்கிற ஒரு தமிழை படிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. புரியுதுங்களா? அதே ஹிந்தி 57 52 எழுத்து ஈஸியா படிக்கிறதா இல்ல 247 படிக்கிறது? புரியுதுங்களா? அதனால மாற்றம் வேணும். மாற்றம் வந்து 52 நாங்க படிச்சு இந்தியில எல்லாத்தையும் வச்சிருக்கோம். அதுவும் எல்லா கல்வெட்டுலயும் உங்கள் விஜய் மட்டும்தான். ஆமா, எங்கேயுமே எங்க திரும்பினாலும் உங்கள் விஜய். டிவிகே அது டிவிகே. ஏங்க டிவிக்கேங்கிறது நாளைக்கு டிவிக்கு கூட இல்லாம வேற ஏதோ ஒண்ணு. ஏங்க பாஜகவா கூட அது மாறி இருக்கும். புரியுதுங்களா? ஆமா, எங்களுக்கு என்ன விசிலுங்கிறது சத்தம் வருது. விசில் சத்தம் போடாம இருக்கணும்னு நம்ம தாமரை வச்சுக்கணும் இல்லையா? ஆமா, தாமரையும் வச்சுப்போம். அப்படிங்கிற அந்த கணக்கு தான் எல்லாம். இந்த மாதிரி மாற்றம் நடக்குது பாருங்க. எண்ணி வச்சு சொல்றேன், மக்கள் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப ஆதவர்ஜனாவுமே வில்லிவாக்கத்துல ஜெயிக்கக்கூடிய அந்த நிலைமையில இருக்கு. அவருக்கு என்ன தொகுதி கொடுக்கப்படும்? அவருக்கு வந்து தொகுதி எல்லாம் கிடையாது. அவர் எல்லா அமைச்சர்களையும் கண்ட்ரோல் பண்றது. ஓகே, ஆமா, அவர் தான் எல்லாமே. ஆக்சுவலா வந்து அவர் வந்து ஒரு பெரிய திட்டத்தை உடனே செயல்படுத்துறது இருக்கும். ஏன்னா மக்கள்லாம் ரொம்ப ஏழையா இருக்காங்க. ஆமா, உங்களுக்கு தங்க முட்டை போடுற வார்த்தை கொடுத்து அந்த முட்டை வருமா வராதான்னு ஏங்கிட்டு இருக்கிறத விட எல்லாருக்குமே டக்குன்னு ஒரு 2 லாட்டரியை கொடுத்துருவோம்.
ஓகே. ஆமா, எல்லாருக்குமே லாட்டரி கொடுத்து லாட்டரியில அப்ப தான் அந்த தங்க முட்டை போடக்கூடிய வாத்து அது ஒரிஜினல் தான். அது வாத்து டீலிங் வேற. ஓகே, இது வேற டீலிங். ஆமா, வாத்து இதெல்லாம் வந்து இந்த ராஜ்மோகன் அப்புறம் இந்த வெங்கட் இவங்க தான் வாத்து. நீங்க பொசுக்கு நான் உங்களை வாத்து சொல்லிட்டீங்க. அவங்க வந்து வெற்றி வேட்பாளருங்க. அதுதான், ஐயோ நான் அவங்கள வாத்துன்னு சொல்றேங்க. வாத்தை மெயின்டைன் ஏங்க, தங்க முட்டை போடுற வாத்துங்க. சாதாரண வாத்துன்னா நீங்க வாத்துங்கிறத தப்பா சொல்றது மாதிரி சொல்லலாம். தங்க முட்டை போடுற வாத்துங்க அவங்கலாம். நீங்க அவங்கலாம் அந்த கண்ட்ரோல்ல இருப்பாங்க. சப்போஸ் தங்கம் பத்தலைன்னா கூட லண்டன்ல பேசி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? தங்கத்தை அங்கேருந்து பை பண்ணிடும். ஓகே, அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. டீலிங் இந்த டீலிங் எல்லாமே எல்லாம் ஆமா. அப்புறமேல எல்லாத்துக்கும் லாட்டரி கொடுத்தோனே லாட்டரி வாங்கினவங்க எல்லாரும் கொண்டு போய் சாமி முன்னால, ஆமா சாமின்னா நீங்க முருகன் கோயில் முருகர் சாமி மட்டும் தான். ஆமா, முருகர் தானே இப்ப எல்லாம். அவர் அருள்னால தான் எல்லாம். ஆமா, அவர் தான். அந்த பெருமாள்லாம் வேஸ்ட். அவன்லாம் வந்து சீரியஸா சொல்றேன், திருப்பதி பெருமாள்லாம் அவன்லாம் வேஸ்ட், சுத்த வேஸ்ட். அவன் தான் பெரிய கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தல பெரிய கடவுள் முருகன் அப்படிங்கறத நிரூபிச்சாங்கல்ல. புரியுதுங்களா? இப்ப முருகன் காலில் கொண்டு போய் வச்சு அப்படி 2 லாட்டரி சீட்ல ஏதாவது ஒரு லாட்டரி விழுந்தா போதும்னு வேண்டிக்கணும். ஓகே, ஆமா, அப்ப ஒரு நம்பர் விழுந்துரும், எல்லாம் பணக்காரன் ஆயிடும். ஓகே, அந்த மாதிரி இந்த மாதிரி பல மாற்றங்கள் உடனே நடக்கும். உடனே ஆமா, இமிடியேட்லி மாற்றம் வந்தோடனே முதல் சைனே லாட்டரிக்கு தான். இந்த இதுக்கு முதல் சைனுக்கு வந்து அது வந்து முதல் சைன் வந்து சைனை எப்படி போடலாம்னு கொஞ்சம் ஒரு பிராக்டிசிங் செக்ஷன் இருக்கும். ஆமா, அதுக்கு ஒரு வருஷம் தேவைப்படும். அது வந்து இல்ல, ஒரு விஷயம் தெரியுமா? எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன். அது ஒரு நான் சொன்னாப்புல 50 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு. அந்த மாதிரி இன்னமேல எலெக்ஷனே கிடையாது. 50 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டாட்டிக்கான மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொன்னாரு. ஓ, அப்படி அவர் சொன்னார்ல, அதெல்லாம் இனிமேல் 5 வருஷத்துக்கு கிடையாது. மக்கள் நம்மள நம்பிட்டாங்க. 50 வருஷம் இனிமேல் நம்ம தான். வாழ்நாள் முழுக்க இந்த 50 வருஷங்க, 50 வருஷத்துக்கு அப்புறம் திமுகவுல நின்று ஜெயிச்சுக்கிட்டோம். நாமளே இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ இடைத்தேர்தல்லாம் அப்பப்போ வரும் தான் இல்லையா? அந்த வேட்பாளர்களுக்கு ஏதாவது ஆகக்கூடிய அந்த பட்சத்துல அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் அனாவசிய செலவு. தேர்தலே அனாவசிய செலவு தானே. பையனை அப்படியே போட்டு. ஆமா, அதெல்லாம் வந்து அவங்கவுங்க எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்கலாம். இப்ப எப்படி டிரைவருக்கு வந்து சொத்து கொடுத்து பினாமியாக்கி நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி எல்லாம் வந்து யாரெல்லாம் வேண்டப்படுறாங்களோ நமக்கு. ஸ்ரீதர் தூத்துக்குடியில. ஆமா, யாரெல்லாம் எவன்லாம் நமக்கு வேண்டப்பட்டவனா அவன் எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துடணும். ஆமா, நம்மள நம்புறவங்களுக்கு நம்ம செய்யணும் இல்லைங்க. அதானே முறை. மக்கள் நம்ம நம்புறாங்க, மக்களுக்கு செஞ்சிடணும் இல்லையா? ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மாற்றம் நடந்திருக்கு, மிகப்பெரிய மாற்றம். மாற்றத்தின் பின்னால ஒவ்வொரு மாற்றத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் பட்டு அப்படியே சொன்ன என்ன சொல்றது, ஆச்சரியப்படுவாங்க. வா, இப்படி ஒரு மாற்றமா? இப்படி பண்றது பார்த்தா பதற மாதிரில இருக்கு. பதறமா அப்படியே சைலண்டா இருக்கு. ஒரு விஷயம், இந்த ஓஏபி பணம் இருக்கு இல்லையா? புரியுது. பணங்க 1000 ரூபாய் பணம் வர்றது. ஆமா, அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் வேணாம். ஓகே, ஆமா, அதெல்லாம் பணமா ஒருத்தவங்க கொடுத்து கேவலப்படுத்த கூடாதுங்க. பணமாவே கொடுக்க கூடாது. அப்படியே கடவுள்கிட்ட போய் வேண்டுங்க, உங்களுக்கு கடவுள் நல்லா வச்சுப்பாரு. அவ்வளவுதான், அவரே கொடுத்துருவாரு. ஆமா, கடவுளே கொடுக்கறப்ப நமக்கு கொடுத்த கடவுள் அவருக்கு கொடுக்க மாட்டாங்க. சாமி படத்துல வர மாதிரி ஒரு மரத்துல போய் எழுதி போட்டா போதும். ஆமா, அவ்வளவுதான். அங்க போய் கடவுள்கிட்ட போய் நீங்க வந்து கும்பிட்டா போதும். மனு எல்லாம் கொடுக்க வேணாம். அதெல்லாம் நீங்க எல்லாம் கடவுள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. ஓகே. ஆமா, மனு கொடுக்கறதுக்கு கையில மனு வச்சுட்டு கார் வர்றப்ப எல்லாரும் போனாங்க. மனு வாங்கினாரா? அதுவும் 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டாதான் ஐயா வாங்குவேன்னு வேற சொல்லியிருந்தாங்க. அதனால மரத்துல கட்டிக்கலாம். மரத்துல கட்டிருந்தாங்க. ஏங்க, என்ன காலகாலமா மரத்துல வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, வெள்ளை பேப்பர்ல கட்டினா அந்த மனுவெல்லாம் ஏற்கப்படாது. மஞ்சள் பேப்பர்ல சோப்பு கலர்ல பெண்ணை வச்சு எழுதணும். ஆமா, ஆமா, அது ரொம்ப முக்கியம். கருப்பு பேனாவில ஏதுன்னா அது அவசகுணம், கடவுளுக்கு ஆகாது. கருப்பு வந்து கடவுளுக்கு ஆகாது. அதனால இது மஞ்சள் பேப்பர்ல ஊதா கலரோ இல்லைன்னா சிவப்பு கலரோ பச்சை கலரோ வச்சு எழுதிக்கலாம். ஆமா, ஆனா மஞ்சள் நூல் வச்சுதான் கட்டி நீங்க கட்டணும். சாதி கயிறு கட்டுற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க, முருகனுக்கு அதானுங்க பிடிக்கும். சரி. ஆமா, முருகனுக்கு என்ன மஞ்சள் புடவை தானே கட்டிக்கிட்டு பால் குடம் தூக்குறாங்க. மஞ்சள் இல்லாம பால் குடம் எங்கேயாவது தூக்குறாங்க, காவடி எங்கேயாவது தூக்குறாங்க. நல்லது பண்ண முன்னாடி மஞ்சள் கலர் எடுத்து பொட்டு வச்சுக்கணும். இன்னைக்கு நைட்டு வந்து காவடி தூக்கி பண்றாங்க யாரு? திரிஷாவும் விஜயும். ஆமா, பிறந்த நாள் அதுவுமா காவடியா தூக்குவாங்க. வேண்டுனது கிடைச்சிருச்சு இல்லங்க. சரி, ஓகே. ஆமா, வேண்டுதல். அதாவது இது நடந்துருச்சுன்னா வேண்டிக்கும்ல. இது நடந்துருச்சுன்னா கடவுளே இது நடந்துச்சுன்னா உனக்கு மொட்டை அடிச்சுக்கிறேன், இது நடந்துச்சுன்னா நான் வந்து காவடி எடுத்துக்கிறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்கல்ல. அது மாதிரி விஜய் வந்து காவடி எடுக்க, திரிஷா மொட்டை அடிக்க அப்படிங்கிற ஒரு வேண்டுதல்லாம் இருக்கு. மொட்டை அடிக்கவா? அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகியிருக்காங்க. ஹலோ, என்னங்க நீங்க? கடவுள் நமக்கு மொட்டை இது இப்படி எடுத்து போட்டோம்னா அடுத்தாப்புல வந்துருங்க. நீங்களும் அதுக்காக தான் மொட்டை அடிச்சீங்களா?
ஒரு விஷயம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. எனக்கு அவன்லாம் வேண்டுதல் பழிச்சதுக்கு அப்புறம் தான் மொட்டை அடிப்போம். நான்றதெல்லாம் வேண்டப்பவே மொட்டை அடிச்சிட்டேன். ஓகே, அது பார்க்க மொட்டை மாதிரி தெரியல. அது பார்க்கிறதுக்கு மொட்டை மாதிரி தெரியலையே. இல்ல, சில நேரத்துல எல்லாம் மொட்டை மாதிரி தான் தெரியும், மொட்டை சொட்டை மாதிரி தான் தெரியும். அதனால வந்து சொட்டைக்கு மொட்டைக்கு ரொம்ப வித்தியாசம் இல்ல. இப்ப ரஜினி வந்து மொட்டையா சொட்டையா? இல்ல, இப்ப நீங்க தாவே ரஜினி மொட்டையா சொட்டையா? இப்படி இல்ல, ரஜினி மொட்டையா சொட்டையா சொல்ல மாட்டேங்க பாத்தீங்களா? நீங்க இப்ப தாவேக்காவ இல்லையான்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்லணுமா வேணாமா? நான் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நான் வந்து கட்சி தாவல்ங்கிறது, அந்த கட்சி தாவறதுங்கிறது ஜெயிச்சதுக்கு அப்புறம் போனோம்னா அது நல்லது கிடையாது. இப்பவே தாவிட்டீங்க. ஆஹா, ஒரு விஷயங்க, இப்ப ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம தாவணும்னா நம்ம தப்பான ஆளுங்க. ஓகே. ஆமா, அதனாலதான் நம்ம வந்து இந்த ஊர்ல இருக்கிறத விட ஆஸ்திரேலியா போய் இருக்கலாம்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஆஸ்திரேலியால இருந்து அப்புறம் தாவிக்கலாம். ஆஸ்திரேலியாவில இருந்து அது வந்து தமிழ்நாட்டுக்கு வரலாமா? ஏன்னா எம்ஜிஆர் ஜெயிச்ச ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த தமிழ்நாடு இந்த மேல வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஊர்னு, அதாவது இலங்கையில இருக்கிறவங்கலாம் போர் சூழல்னால ஃபாரின்ல போய் செட்டில் ஆனானுங்க, வேற வேற கண்ட்ரிக்கு போனானுங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறவன் ஏன்டா வேற வேற கண்ட்ரில எல்லாம் போய் செட்டில் ஆனான்னு எவனாவது யோசிச்சானா இது வரைக்கும்? இங்க என்ன போரா நடந்துட்டு இருந்தது? அவன் தான் அகதியா போய் ஒவ்வொரு ஊர்லயும் செட்டினானா. இவன் எங்க அகதியா போனான்? எம்ஜிஆருக்கு ஆட்சிக்கு வந்தோனியுமே இப்ப இருக்காங்க இல்லையா, இப்ப ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மக்களை சில மக்கள் பார்த்தான் இல்லையா, அவன் எல்லாம் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டான். அது ஒரு மாற்றம். இது அதே மாதிரி அந்த எம்ஜிஆர் நேரத்துல அந்த மாற்றம் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் இந்த மாற்றம். ஓகே, இப்போ நீங்க தாவேக்கா இல்ல. ஓகே, இல்ல. அப்போ நான் உங்ககிட்ட பேசலாம். அப்போ நம்ம தொடர்ந்து இவரை கூப்பிட்டு விவாதிப்போம். இணைந்திருங்க.